இப்ப எந்த நம்பிக்கையில இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் 6 கேஸ் 6 சிலிண்டர் நான் இலவசமா தர்றேன்னு அறிவிச்சிருப்பாங்க. அது இன்னைக்கு காலகட்டத்துல சாத்தியமா? அதாவது கேஸ் தட்டுப்பாடு காரணமாக 6 சிலிண்டர் தர முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். ம். மற்றபடி நம்ம நெறைய விஷயங்கள் பண்ணிட்டோம். ஆனா இன்ஸ்டால தான் நம்ம தோத்துருக்கோமோன்றது சொல்றது ஒரு சரியான பார்வையா இருக்குமா? இப்ப நீங்க சொன்ன தகவல அவர் நேற்றோ முந்தா நாளோ சொன்னார் இல்லையா? ஆமா சார். முன்னாள் முதல்வர். இத அவரு சொல்றதுக்கு அவருக்கு 14 நாள் ஆயிருக்கு. இந்த ஊர் முழுக்க குப்பையும் கூடவுமா இருக்கு. மழை பெஞ்சா தண்ணி தேங்குது. கழிவு நீரும் குடிநீரும் ஒன்னா சேருது. இதெல்லாம் எங்க நடக்குது? குளத்தூர்லயே நடக்குது. துணை முதல்வராக அவர் இருந்த ஒரு தொகுதி, முதல்வராக அவர் பார்த்த ஒரு தொகுதி, 15 ஆண்டுகள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பேணி பாதுகாத்த ஒரு தொகுதியிலேயே இப்படி இருக்கு. அங்க அழகான பூங்கா இருந்து என்ன பயன்? அழகான நூலகம் இருந்து என்ன பயன்? அடிப்படை வசதிகள் சரியில்லைன்னா நாம போவோமா ஒரு பொது மருத்துவமனைக்கு? மாதிரியான விஷயங்களால மட்டும்தான் தோத்து போச்சு. எங்க அவங்க கணிக்கல. விஜய் வின் பண்ணிருவாரு. டிஎம்கே பின்னாடி தள்ளப்படும் அப்படின்றத கணிக்க மறந்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு வெற்றிக்கு போயிட்டீங்கன்னா, அதனாலதான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், எந்த கட்சியும் 10 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த ஆட்சி பொறுப்பு என்னுடைய தலைக்குள்ள போயிடக்கூடாதுன்ட்டு நான் தினசரி வேண்டிக்கிறேன் அப்படின்னா கருப்பு பொருளாதாரம். நீங்க போங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்க அங்க இருந்தா உரிமை வாங்கணும். நீங்க காசு இல்லாத அதை வாங்கிட முடியுமான்னு பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை 100 கோடிகள் அங்கு வசூலாகின்றன என்பதை நீங்கள் பாருங்க. பத்திரப்பதிவுத்துறை தமிழகம் முழுக்க போய் பாருங்க. அப்புறம் வாகன போக்குவரத்து துறை, இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஒரு இணை பொருளாதாரம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவரால் இதையெல்லாம் செய்ய முடியும். இப்போ எல்லாருடைய ஒரு பார்வை என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுல சிலிண்டரோட பிரைஸா இருக்கட்டும், இல்ல வாட் எவர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் விலை ஏற்றம் அதிகரிக்கும். இவ்வளவு நாள் ஏன் இந்த தாமதம் கேட்டா, எலெக்ஷன் ஒண்ணுதான் ரீசன் அப்படின்றாங்க. ஸோ எலெக்ஷன்னால தான் இவ்வளவு நாள் விலையேற்றம் ஏறாம இருந்தது. அப்படித்தான் இருக்கு. ஓகே. அப்படித்தான் இருக்கு. ஏன்னா இது அப்பவே ஏறி இருக்கலாம். அது ஒரு ஒரு மக்கள் எதிர்ப்பு ஒரு நடவடிக்கையாக இருக்கும். மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க ஓகே. அப்படின்றதுனால அவர்கள் தாமதப்படுத்திருக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அறிவிக்கும் போதே இந்த கேஸ் தட்டுப்பாடானது இருந்துட்டு இருந்தது. ஸோ எந்த நம்பிக்கையில இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் 6 கேஸ் 6 சிலிண்டர் நான் இலவசமா தர்றேன்னு அறிவிச்சிருப்பாங்க. அது இன்னைக்கு காலகட்டத்துல சாத்தியமா? அதாவது கேஸ் தட்டுப்பாடு காரணமாக 6 சிலிண்டர் தர முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். ம். மற்றபடி இன்னைக்கு தமிழ்நாடு பொதுத்துறையில, அப்புறம் தமிழ்நாட்டினுடைய அரசு அலுவலகங்களில், அரசு துறைகளில் இருக்கக்கூடிய ஓட்டைகள், லஞ்ச லாவண்யம், ஊழல், இதை அடைத்தாலே அவர் சொன்ன பெரும்பாலான வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ விஜய் அவர்கள் ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா யாருமே கணித்து சொல்ல முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில். முன்னாள் முதலமைச்சராக இருந்த சிஎம் அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டோம். ஆனா இன்ஸ்டால தான் நம்ம தோத்துருக்கோமோன்றது சொல்றது ஒரு சரியான பார்வையா இருக்குமா? ஏன்னா இன்ஸ்டால சொல்லி குழந்தைங்க சொல்லி தான் விஜய் அவர்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க அப்படின்றதே அது ஒரு சரியான ஆஸ்பெக்ட்ல பார்க்குறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல அவர்கள் அதாவது மே 4 நள்ளிரவு அளவுல நமக்கு இந்த தேர்தலுடைய முடிவுகளுடைய போக்கு தெரிஞ்சு போச்சு. ம். இன்னும் சொல்ல போனால் மதியம் அளவிலேயே தெரிஞ்சு போச்சு. ஆமா. நள்ளிரவுல அது இன்னும் உறுதியாச்சு. ஒரு தொங்கு சட்டமன்றம் வருது அப்படின்றது. இப்ப நீங்க சொன்ன தகவல அவர் நேற்றோ முந்தா நாளோ சொன்னார் இல்லையா? ஆமா சார். முன்னாள் முதல்வர். இப்ப மே 4 இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்க இன்னைக்கு 18 சொன்னார். அத ஆமா சார். நேத்து தான் சொன்னாங்க. இத அவரு சொல்றதுக்கு அவருக்கு 14 நாள் ஆயிருக்கு. இப்ப அதுல இருக்கக்கூடிய, அதாவது இப்பதான் அவர்களுக்கே, அதாவது ஒருத்தரை ஒண்ணு உங்களை தாக்குது, நீங்க மயங்கி விழுந்துடுறீங்க. என்ன தாக்குது, என்ன தாக்குச்சு உங்களைன்னு புரியறதுக்கு உங்களுக்கு 14 நாள் ஆயிருக்கு. இல்ல சார், இப்போ ஒரு இன்ஸ்டானால ஜெயிச்சாங்க, குழந்தைங்கனால ஜெயிச்சாங்கன்னு சொல்றது ஒரு சரியான ஆஸ்பெக்டா இல்ல இருக்குமா? சரியானதுதான் தோணுது எனக்கு. ஏன்னா அவரே நன்றி சொல்லும் பொழுதே இதை சொல்றாரு. ஓகே. உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய வீடுகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நீங்க போய் எனக்காக பரிஞ்சு பேசுனீங்க, உங்களுக்கு எல்லாம் குட்டீஸ்க்கெல்லாம் நான் நன்றி சொல்றேன்னு சொல்றாரு முதல்வர். ம், ம், ம். அதனால அவருக்கு ஒரு ஆதரவு தளம். நான் நினைச்சேன் இந்த தேர்தல் தொடக்கத்திலையும் முன்னாடியும் சரி, தேர்தல் பரப்புரையின் போதும் சரி, அந்த காலகட்டத்தில் நான் என்ன நினைச்சேன், இவர்களுக்கு இந்த புதிய வரவுக்கு ஒரு பெரிய கட்டுமானம் இல்லை.
இப்ப திமுகவுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு உண்டு, ம். அதிமுகவுக்கு ஒரு கட்டமைப்பு உண்டு. கண்டிப்பா. அவையெல்லாம் ரொம்ப பழமையான கட்சிகள். அவர்கள் பல தேர்தல்களை களங்களை கண்டவர்கள். அதெல்லாம் இல்லையே, இவர்கள் எப்படி பண்ண போறாங்க? அப்புறம் எங்கேயும் அந்த காலத்துல இப்போ எம்ஜிஆர் ரசிகர்கள் அல்லது எம்ஜிஆர் மன்றம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் தெரியும் அவர்களுக்குன்ட்டு ஒரு பெரிய, அந்த மாதிரி எதுவும் தெரியலையே அப்படின்லாம் பார்த்தேன். அவர்களுக்கு அப்படி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இல்லங்களிலும் அவர்கள் தாவேகாவை வைத்திருந்தார்கள். தாவேகாவினுடைய ஆதரவு தளம் ஒவ்வொரு வீடும் பிளவுபட்டிருந்தது. தாவேகா ஆதரவு தளம் என்று ஒன்று பழமையாக எப்போதும் வாக்களிப்பவர்கள் அப்படின்ட்டு அவர்கள பல பேரை இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்துட்டாங்க இவங்க. இந்த ஒரு முறை இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நடந்துச்சு. இப்போ டிஎம்கே வந்து ஃபுல்லா டவுன் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? இல்ல, அப்படி எடுத்துக்க முடியாது. திமுக வந்து ஒரு உறுதியான கட்டமைப்பு கொண்ட கட்சி. அதுக்கு இந்த முறையும் 24% வாக்குகள் கிடைச்சது தனியாவே. ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது கூட 22% வாக்குகளை வாங்கிய கட்சி அது. அந்த கட்சி வந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி, அது மீண்டும் உயிர்த்தெழும். ஆனால் அதற்கு நிறைய அது மாற வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றார் மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சவால்களை சந்திக்கக்கூடிய, இன்றைக்கு இளைஞர்களுடைய அபிலாஷைகளை நிறைவு செய்து தரக்கூடிய ஒரு இடத்திற்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைய இளைஞர்கள் வியட்நாமுக்கு போறாங்க, மலேசியா போறாங்க, சிங்கப்பூர் போறாங்க, தாய்லாந்து போறாங்க. நம்ம ஊர் மட்டும் ஏன் அப்படி இல்லைன்ற எண்ணம் அவர்களுக்கு வராதா? அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். இந்த ஊர் முழுக்க குப்பையும் குளவுமா இருக்கு. மழை பெஞ்சா தண்ணி தேங்குது, கழிவு நீரும் குடிநீரும் ஒன்னா சேருது. இதெல்லாம் எங்க நடக்குது? குளத்தூர்லயே நடக்குது. துணை முதல்வராக அவர் இருந்த ஒரு தொகுதி, முதல்வராக அவர் பார்த்த ஒரு தொகுதி, 15 ஆண்டுகள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பேணி பாதுகாத்த ஒரு தொகுதியிலேயே இப்படி இருக்கு. அங்க அழகான பூங்கா இருந்து என்ன பயன்? அழகான நூலகம் இருந்து என்ன பயன்? அடிப்படை வசதிகள் சரியில்லைன்னா நாம போவோமா ஒரு பொது மருத்துவமனைக்கு? நாம நம்முடைய குழந்தைகளை அரசு நடத்தும் பள்ளிகளில் சேர்ப்போமா? அதெல்லாம் 80 நீங்க 67 ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள், 60 ஆண்டு காலம் ஆளுகிறீர்கள். அங்கெல்லாம் மாற்றம் வர வேண்டாமா? அதனால அந்த அபிலாஷை தான் ஒரு புதியவர் வருகிறார் திரைப்படத்துறையில வந்துட்டு அவர் எப்படி இப்ப நான் திருப்பி இந்த வெற்றிக்கு பிறகு சர்க்கார் படத்தை திருப்பி போய் பார்த்தேன். ஏறக்குறையது சர்க்கார் மாதிரி தான் இருக்கு. நம்ப முடியாததை அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் இல்லையா? அதனால அடிப்படை வசதிகள் இந்த தமிழகம் மீண்டும் மீண்டும் பீகாரோடு ஒப்பிடப்படுவதும் உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிடப்படுவதும் முறையல்ல. இதை நீங்கள் வியட்நாமோடு ஒப்பிட வேண்டும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அதனால நினைக்கும் போதே நீங்க பெருசா நினைக்கணும். அதிபர் ட்ரம்ப்னுடைய அப்பா நியூயார்க்கினுடைய வெளிப்புறத்துல புறங்களில் அங்க அவர் வீடுகள் பல அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டினார். நியூயார்க்கினுடைய இதயத்தில் கட்டினார் ட்ரம்ப் டவர் என்று இன்று அவருடைய பெயரை வரலாற்றில் பதிக்கும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு பெரிய கட்டிடத்தை அவர் கட்டியிருக்கிறார். அதனாலதான் அவங்க அப்பா எட்டாத உயரத்தை, அவருடைய சகோதரர்கள் எட்டாத உயரத்தை வெட்டினார். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. திமுக இப்போ இந்த மாதிரியான விஷயங்களால மட்டும்தான் தோத்து போச்சா? எங்க அவங்க கணிக்கல விஜய் வின் பண்ணிடுவாரு, டிஎம்கே பின்னாடி தள்ளப்படும் அப்படின்றத கணிக்க மறந்துருக்காங்க. இல்ல, அவர்கள் அதாவது உங்களுக்கு ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு வெற்றிக்கு போயிட்டீங்கன்னா மனித இயல்பு நீங்க நிதானம் தவறிடுவீங்க. என்ன உங்களுக்கு எது நிரந்தரம் என்பது அடிக்கடி மறந்துரும். அதனாலதான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், எந்த கட்சியும் 10 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னார். தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார், இந்த ஆட்சி பொறுப்பு என்னுடைய தலைக்குள்ள போயிடக்கூடாதுன்ட்டு நான் தினசரி வேண்டிக்கிறேன் அப்படின்னாரு. அதனாலதான் அதாவது நம்ம ஜெயிச்சிரும் அப்படின்றது ஒரு ஓவர் கான்ஃபிடன்ட் எடுத்துக்கலாமா? அதனாலதான் மக்களிடம் இருந்து அவர்கள் தள்ளி போய்விட்டார்கள். மக்களோடு அவர்கள் இல்லை, தொழிலதிபர்களோடும் மற்றவர்களோடும் அவர்கள் அதிகமாக இருந்தார்கள். மக்களோடு இருக்கிறவர்கள் அவர்களெல்லாம் வென்று வந்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் 2 இடங்கள்ல வென்று வந்திருக்கிறார்கள். இன்னும் 4-5 இடத்துல போட்டி போட்டாங்க. அதுல பாதி இடங்கள் வென்று வந்திருக்கிறார்கள். அதனால மக்களோடு இருப்பவர்களை மக்கள் பெரும்பாலும் கைவிடுவதில்லை. இதுக்கும் விதிவிலக்கு இருக்கு. காமராஜரை கைவிட்டாங்க, ஒடிஷால நவீன் பட்நாயக் கைவிட்டார்கள், அதெல்லாம் கூட நடக்கும். ஆனால் பொதுவாக மக்கள் அவர்களோடு இருப்பவர்களை இது அவர் மேனாள் முதல்வர் அவருடைய தொகுதியிலேயே தோற்கிறார்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு உணர்வு, அதிருப்தி மக்கள் மத்தியில கனன்று இருந்திருக்கு. அதை எந்த கருத்து கணிப்பும் கணிக்க முடியல.
எஸ். எந்த அரசியல் நோக்கரும் அதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்களெல்லாம் புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, ஆளும் கட்சி புரிஞ்சுக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் அப்படி நினைக்கல. ஓகே. ஏன்னா 133 சட்டமன்ற உறுப்பினர்களில் 60 பேருக்கு அவங்க திருப்பி இடம் தரல. ம். அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது இது இந்த முறை வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல அப்படின்னு ம். தொடக்கத்திலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இல்லைன்னா அந்த திருப்பி அதே 133 பேருக்கு 120 பேருக்கு வந்திருப்பாங்க இல்லையா, ஒரு 10 பேரை மாத்துறதுன்றது நடக்கும். ம். வயதாயிடுச்சு, உடம்பு முடியல, ஓகே. நீங்க சரியா வேலை செய்யல, அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். 60 பேரை நீங்க மாத்துறீங்க அப்படின்னா ஓவரால் டிஎம்கே மேல இருந்த அந்த அப்ப 40% வேட்பாளர்களை நீங்கள் மாற்றினால்தான் வெல்ல முடியுன்ற எண்ணம் உங்களுக்கே பட்டுடுது தொடக்கத்திலேயே. இல்ல நீங்க எத்தனை மாற்றினாலும் நீங்க மாறினாதான் வெல்லுவீர்கள் அப்படின்ட்டு மக்கள் சொல்லிட்டாங்க. ஓகே, சூப்பர். இப்போ வந்து சட்டமன்றம் நமக்கு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி விஜய் விசஸ் உதயநிதி அப்படின்னு சட்டமன்றம் மாறி இருக்கு சார். அப்படியா? இல்லையா சார்? இல்ல இவ்வளவு நாள் நடந்த அந்த 2 நாள் நடந்துச்சா ஆ. சட்டமன்றம், அந்த 2 3 நாள் நாட்கள் நடந்தது. 3 நாள் ஆ. 3 நாள்கள் நடந்ததுல அப்படி இருக்கு. பார்ப்போம், போக போகத்துன்னு தெரியும். இது ரொம்ப சீக்கிரம் நம்ம எதுவும் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அந்த 3 நாள்கள் நமக்கு அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருந்துச்சு. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி நல்லா பண்ணாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே. ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் அப்படின்றது நல்ல திட்டங்கள், ரொம்ப நல்ல திட்டங்கள், மக்களால வரவேற்கக்கூடிய ஒரு திட்டங்களா இருந்தாலும் பயங்கர எக்ஸ்பென்சிவான திட்டங்கள் அப்படின்னு என்ன மாதிரி திட்டங்கள்? சரி, இப்போ பெண்களுக்கு 2500 ரூபாய் அறிவிச்சிருக்கதா இருக்கட்டும், இல்லைன்னா அதெல்லாம் அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள். அதை பத்தி தான் பேசிட்டோமே. அவரு இல்ல இப்போ அதாவது தமிழகத்தில் ஒரு இணை பொருளாதாரம் நடக்கிறது. கருப்பு சந்தை, கருப்பு பொருளாதாரம். நீங்க Okay. போங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்க அங்க இருந்தா வந்து உரிமை வாங்கணும். அங்க போங்க, நீங்க காசு இல்லாத அதை வாங்கிட முடியுமான்னு பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை 100 கோடிகள் அங்கு வசூலாகின்றன என்பதை நீங்கள் பாருங்கள். பத்திரப்பதிவுத்துறை தமிழகம் முழுக்க போய் பாருங்க. அப்புறம் வாகன போக்குவரத்து துறை, இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஒரு இணை பொருளாதாரம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவரால் இதையெல்லாம் செய்ய முடியும். அதை அவர் அந்த பொருளாதாரம் யாருக்கோ போறது, அதை அரசுக்கு கொண்டு வந்துட்டாருன்னா, குவாரி அதெல்லாம் நட்டத்துல போகுது. தமிழ்நாடு கனிம நிறுவனம், கனிம வள நிறுவனம் நட்டத்துல போகுதுன்றது நம்ப முடியுமா அவங்களால? அதனால எல்லாம் முடியும். ஓகே. ஸோ பெண்கள் வந்து இலவசமா பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் கொடுக்குறது அப்படின்றது சாத்தியமா? ஏன்னா நிறைய பேர் பேசுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அரசு என்ன சொல்றதுன்னா, அது தனியார் மயமாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு எல்லாருக்குமே இலவசம், எல்லா தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாடும் இலவசன்றப்போ அது எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? அது அப்போ டிரான்ஸ்போர்ட் துறை எப்படி லாபத்துல கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. இல்ல இவ்வளவு நாள் லாபத்துல ஒண்ணும் நடக்கலையே. அதுக்கப்புறம் என்ன, நீங்க இவ்வளவு நாள் ஃபெயில் ஆயிட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் திடீர்னு எப்படி பாஸ் ஆகணும்னு சொல்றீங்க? ஓகே. போக்குவரத்து துறையில ஆண்டொன்றுக்கு 50,000 கோடி நஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க ஏன் திடீர்னு லாபம் பார்க்கணுன்றீங்க? அதனால அது அதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அது கடினம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் எல்லாமே முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே.